வணக்கம் சார். வணக்கங்க. கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவன் அமுதன் என்ற மாணவன் பார்த்தீங்கன்னா, நேற்றைய முன்தினம் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்துட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறை தரப்புலருந்து வேறொரு தகவலும், அமைச்சரவை தரப்புலருந்து பார்த்தீங்கன்னா வேறொரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, காவல்துறை தரப்புலருந்து தான் தகவல் வெளியில போயிருக்கு அப்படின்ற மாரிலாம் பெரும் அதிர்ச்சி கிளப்பிட்டு இருக்காங்களே, இதோட பின்னணி என்ன சார் நடந்திருக்கு? சார் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கென்னடி மகன் அமுதன்றவன் 19 வயசு ஆகுதுங்க. ம். ஒரு தனியார் கோவையில உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில 3ஆம் வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க பையன். ம். இவனுக்கு வந்து கூட இருக்க ஃப்ரெண்டுகளோட பழக்கம் ஆகி ம். ஏதோ ஒரு வகையில வந்து போதை மருந்தை பத்தி தெரிஞ்சிருக்கான். ம். அது சம்பந்தமா வந்து இவங்களுக்கும் ஒரு குரூப்புக்கும் தகராறு நடந்துகிட்டே இருந்திருக்கு உள்ளுக்குள்ள. ம். இந்த சமயத்துல இவன் வந்து அதை வந்து போலீஸ்ல போட்டு கொடுத்துருக்கான். ம். இந்த மாதிரி போதை பொருள் இங்க இருக்கு ம். அப்படின்னு சொல்லி. ம். போலீஸ் வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்காம ம். எது தரப்பு இவன் யார சொன்னானோ அவன் மேல வந்து அவனுகிட்ட இவனை பத்தி சொல்லி விட்டு இவனை கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிருக்காங்க. ம். கடைசியில என்ன சொல்லிவிட்டாங்க, இவங்க திருட்டு கேஸ்ல இது பண்ணிட்டோம், ம். இவன் வந்து ஏற்கனவே திருட்டு கேஸ்ல மாட்டினவன், ம். அதனாலதான் அவங்க கோபத்துல வந்து அடிச்சானுங்க ம். அப்படின்னு சொல்லி. ம். இதுக்கு முழுக்க முழுக்க போலீஸே உடந்தையா இருக்கிறது தான் தகவலே வந்திருக்கு. ம். அதுல 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு வேற பேப்பர் நியூஸ் கொடுத்துட்டாங்க. ம். ஏங்க இப்போ கோயம்புத்தூர் இருக்குன்னா கோயம்புத்தூர்ல வந்து ரூரலோ சிட்டியோ அங்க இருக்க போலீஸ் ஆபீசரு, அங்க இருக்க எஸ்பி இன்ஸ்பெக்டர், அங்க இருக்க ஐஎஸ் ஏசி இவங்களுக்கெல்லாம் தெரியாதா எங்க போதை மருந்து அதாவது வியாபாரம் ஆகுதுன்னு? ம். அப்ப எதுக்கு தான் போலீஸ்? ம். ஊர்ல உட்காந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு இவங்ககிட்ட மாமூல் வசூல் பண்றது தான் போலீஸா? ம். போலீஸ் என்னங்க செய்தப்ப? ம். போலீஸுக்கு தெரிய வேணாமாங்க? ஐஎஸ் எதுக்குங்க இருக்கு? ம். ஸ்பெஷல் பிரான்ச் எதுக்குங்க இருக்கு? ம். போதையை ஒழிப்போன்றாங்களே, எந்த போதையை இவங்க ஒழிச்சாங்க இது வரைக்கும்? ம். டாஸ்மாக்கும் போதை தான். இப்போ போதை மாத்திரை விற்கிறான், கஞ்சா விற்கிறான், போதை மருந்து விற்கிறான். ம். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க சென்னையிலையும் மதுரையிலையும் வந்து எண்ணெயை வந்து போய் டச் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ம். ஏற்கனவே ஜாபர் சாதிக்கின்றவன் போதை மருந்து கடத்தினான்னு பிரச்சனை, ம். அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. ம். அதுல அமீரு எவ்வளவு பேருங்க விடுங்க, இவனுக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க இங்க இருக்க நாய்ங்க. அமுதன்றவன் ஒரு பையன் இன்னைக்கு வந்து இறந்து போறானே, இவனுங்க குடும்பத்துல எவனாவது இறந்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க? ம். வாழ வேண்டிய பையன் அவன், 19 வயசு. மாணவர்களிடையே அடித்து கொலை செய்யப்பட்டதான் தகவல் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. ஆனா அமைச்சர்கள் நேற்று என்ன சொன்னாங்க, சட்டமன்றத்துல கூட பாத்தீங்கன்னா குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்களே ஒரு கோஷ்டி முதல்ல ஏற்பட்டிருக்கு, அதனால இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது சார்? அமைச்சருக்கு வந்து போலீஸ்ல என்ன நியூஸ் சொல்றாங்களோ அதான் அமைச்சர் பேச போறாரு சட்டசபையில. அமைச்சரா போய் நேரா பார்த்தாரு? இல்ல அப்படியாப்பட்ட அமைச்சர் போய் அவங்க தாய் தகப்பனை போய் விசாரிச்சாரா? இல்ல அந்த காலேஜ்ல போய் விசாரிச்சாரா? காலேஜ் நடவடிக்கை எடுக்கலையே சார். காலேஜ் மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். அந்த காலேஜ் இழுத்து மூடணும் சார். காலேஜ் எதுக்கு சார் இருக்கு? அதுக்கு இருக்க பிரின்சிபால் எதுக்கு சார் இருக்காரு? நான் அந்த அம்மா கதறாங்க. அவங்க கிட்ட வந்து போலீஸ்ல வந்து போன் பண்ணி சொல்லிருக்காங்க, உன் பையன் மருந்து குடிச்சிட்டான் அப்படின்னு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. எத்தனை இடத்துல அடிச்சானுங்க, பாவம் உடம்ப நொறுக்கி எடுத்துருக்கானுங்க. எப்படி சார் அவங்களுக்கு வந்து இவன் வந்து இந்த இடத்துல இருக்கான்றத வந்து அது காமிச்சு கொடுத்தது போலீஸ் தான் சார் பண்ணியிருக்காங்க. முழுமையா விசாரணை பண்ணி யார் யார் இதுல சம்பந்தப்பட்டாங்களோ, காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, காலேஜ் பிரின்சிபாலா இருந்தாலும் சரி, அந்த மாணவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுத்து ஒரு நீதி வழங்கணும் சார். அவங்க பெத்த தாய் தகப்பனுக்கு பையனே போயிட்டான், இனிமே அவங்களுக்கு என்ன இருக்குது? இனிமே நீதி வந்து என்ன பண்ண போகுது? பேப்பர்ல வந்து என்ன பண்ண போகுது? எவன் தூக்க மாட்டேங்கிறதா என்ன பண்ண போகுது? தூக்கு தண்டனை கொடுத்தா சரியா போச்சா? இதை போதையை ஒழிக்கணும்னாக்கா ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் பார்த்து செய்யணும். சும்மா போதையை ஒழிப்புன்னு பண்ணிட்டு இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தானே சார் ஆட்சிக்கே வந்தாரு. ஏன்னா அப்படிதான் பிரச்சாரத்தையும் பண்ணாரு பொதுவெளியில. அப்படி இருக்கும்போது இன்னமும் போதைப் பொருள் வந்து தொடர்ந்து தான் இருக்கா சார் இங்க தமிழகத்துல? அரசியல்வாதி எல்லாமே அப்படிதான் சார் செய்வாங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும் போது இவரு கருப்பு பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு மு.க. ஸ்டாலின் கொடி பிடிச்சிட்டு இருந்தவர் தான். டாஸ்மாக் மூடுவோம், போதைப் பொருளை ஒழிப்போன்னு அவர் வந்தோட ஒழிஞ்சிருச்சா? அவரோட கட்சியில இருந்தவன் தான் ஜாபர் சாதிக்கு அயல அணி செயலாளர்னு அப்பெல்லாம் தெரியலையாம இவருக்கு? எல்லா அரசியல்வாதியும் இப்படிதான் இருப்பாங்க. வர வரையில ஒண்ணு சொல்லுவாங்க, வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னான்னு இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா மருத்துவ ஆய்வுக்குறிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவன் வந்து காலையில 10 மணிக்கே அடித்ததாகவும், இரவுல தூங்கும் போது பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு ரத்த கசிவுலாம் வந்ததாக தகவலாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? ஆமா சார், போலீஸ் கதவசனம் எழுதுவாங்க சார் அவங்க. அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் சார். முழுமையா வந்து
இங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க டாக்டர் வந்து பயந்து கூட எழுதுவாங்க. ஒரு எய்ம்ஸ் டாக்டர் அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்க சொல்லுங்க. அவங்க வீடியோ எடுக்க சொல்லுங்க. இதெல்லாம் இல்லாம சும்மா டாக்டர்கிட்ட வந்து ஒரு மேல இருக்க ஒரு அதிகாரி கூப்பிட்டு சொல்லிட்டாருனாக்கா உடனே டாக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாருன்னா என்ன இருக்குதுல? அந்த அஜித்குமாரை அடிச்சு கொண்டாங்களா, அதுல என்னாச்சு? அது இது மாதிரி ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே இருக்குங்க. தமிழ்நாடு வந்து நாசமா போயிட்டு இருக்கு. எல்லாம் ஆளாளுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு தான் இருக்காங்களோ ஒழிய முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்ல. எல்லாத்துக்கும் சப்ப கட்டுக்கட்டுவான இந்த பிரகாஷ் ராஜ் எல்லாம் ஏன் இதுக்கு கேட்க வேண்டியதானவங்க? இந்த நக்சலைட் குரூப் இருப்பாட்டுல திருமுருகன் காந்தி, அவன் இந்த வெற்றி மாறன் அந்த மாறன் இந்த மாறன்லாம் இப்பெல்லாம் எங்க போனானுங்க? ஒரு அறிக்கை கொடுக்கலையே. இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு யார் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? சார் இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்புமே வந்து இது போலீஸ் தாங்க. போலீஸ் வந்து இந்த கஞ்சா விற்கிறதும் போதை மருந்து விற்கிறதெல்லாம் ஏற்கனவே தடுத்து நிறுத்தி இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிருக்காது இல்ல. காவல்துறையிட்ட தானே சார் இருக்கு சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லாமே. பொதுமக்கள் நீங்களும் நானுமா போய் போதை மருந்து விற்கிறவனை போய் தடுக்க முடியும்? அப்புறம் எதுக்கு சார் போலீஸ் இருக்கு? ஐஎஸ் எதுக்கு சார் இருக்கு? ஸ்பெஷல் பிரான்ச் எதுக்கு இருக்கு? இது போல சம்பவம் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன சார் தமிழக அரசு என்ன நடவடிக்கை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? தமிழக அரசு முழுமையா காவல்துறையை இறக்கி விட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் போடாம ரியலா நடவடிக்கை எடுக்கணுங்க. அப்பதான் வந்து இந்த போதை கலாச்சாரம் ஒழியும். இந்த இளைஞர்கள் மத்தியில அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். வேற ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க தான் செய்யணும். ஓகே சார், நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார், ஜெய் பாரத்.